மண்ட 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 மேல மண்ட 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 மேல மண்ட மண்ட சாமி ஹரியா மண்ட 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 மேல மண்ட 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 மேல மண்ட மண்ட சாமி ஹரியா எங்க ஊரியா எடுத்துக்கு ஊரியா கா 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 ஏய் இது என்னடா பால் டப்பா மண்டை அது மண்டைக்கு மேல கொண்டைக்கு மேல மண்டை கிளம்பு கிளம்பு உனக்கு தான் ஆள் அனுப்பி விட்டியா அப்புறம் என்ன கிளம்பு அதான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன் கடை இங்கே இல்லை பக்கத்தில் போயிட்டு வரணும்னாங்க நான் தூங்குறேன்னு நினைச்சியா தூங்கலாம் மாட்டேன் கொரோனா ஊசி போட்டதுலேருந்து எங்கன கிடக்குன்னே தெரியல கம்பா நிற்கிதான் என்னையா செருமலா வாருங்கள். மரியாதை மனசுக்குள்ள இருந்தா வணக்கம். இருக்கட்டும். ஒப்படந்து உணர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லாத குளிட்டான் உண்பதை அமிர்தமாகும். இந்த பாடி ஆயிரம் கொஞ்ச நேரத்துல ஒப்படந்து உணர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லாத குளிட்டான் உண்பதை அமிர்தமாகும். புலமோடு ஏய் கப்படி ஆகும் போது கசுமரி ஆகும் தானே அப்படின்னாங்களே. பாலும் தெளியலும் பாவம் பொறுப்பும் இவனால் உங்களுக்கு அனுதருவேன் கோலம் சேர்த்து மக்கரி முகத்து தூமணி அணி எனக்கு சங்கத்தமிழ் மூணு தானே இருக்காங்க. ஐயா என்ன ஐயா கொய்யா என்ன அவன்ற நீ இப்ப நீ என்ன ஒண்ணு ஏ வந்தாரை இப்படித்தான் வரவேற்கின்ற முறையோடு நான் கவி பேசுறேன். நீ எதுக்கு பேசுற? அதே மாதிரிதான் அவை பிராட்டி விநாயகப் பெருமானுக்காண்டி வரவேற்பு கொடுத்தான்னு நானும் பேசுவேன். நான் ஒரு கவி பேசுறேங்கிறக்காக நீ பேசுவியா? வரவேற்பு கொடுத்தா நான் பேசுறேன் நீ பேசுவியா? ஏன் 100 கவியோட பேசிட்டேன்னா என்ன செய்வ நீ? நான் 101 பேசுறேன் நீ என்ன செய்வ? 200 பேசுறா என்ன செய்வ நீ? 201 செய்வேன். 201 பேசுவேன் நீ என்ன செய்வ? நான் 500 பேசுறேயா? 501 கொடுத்து செய்வேன். 1000 பேசுறேன். 501 1000 பேசுறேன்னு 501 ஏன் 100 101 சொன்னீங்கல்ல? ஆமா அப்புறம் ஏன் 500 501 நிக்கிற 1001 வர மாட்டறியே? அதுக்கு மேல எவனும் மொய் எழுதல. அட நாராயணா 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 அந்தாலே 301 தான் எழுதிருக்கேன். பேசுவோமா? இல்ல நான் போய் பேசிக்கிறேன். ஏய் எதுக்குடா 301 எழுதுனேன்? அவன் மகன் கல்யாணத்துக்கு நான் 1001 எழுதுனேன். ஏய் கவி பேசுவோமாங்கற நீ மொய் எழுதுற பத்தி பேசிக்கிட்டு இருக்க. காசு கம்மியா எழுதுனல்ட்ட நீ ஏக்கே போய் கவி பேசுற? நான் கவி பேசுறேன். அவர்ட்ட போய் கவி பேசல. உனக்கிட்ட பேசுறேன். நான் பேசுறேன போட்டிக்கு நீ பேசுனீல்ல? ஐயோ அந்த ஆளு மொய் கம்மியா எழுதுனதுக்கு நம்ம ஏயா கவி பேசணும்? ஏய் அவரை பத்தி நான் பேசவே இல்ல. நீ அங்கே நிக்காத இங்க வா. இங்க இல்ல. கதைக்குள்ள குதி. ஏய் அதுல போய் குதிக்காத. கதைக்குள்ள குதியா? கதைக்குள்ள குதின்னு சொன்னையா விஷயத்துக்குள்ள வா. அப்ப பேசி பாப்பங்கறியா? பேசு. ஆபத்து குதாவில்லை அரவசி குதான தாகத்தி தாத்தனி தரித்திர மரியாத வேண்டி கோபத்தை அடக்காத வேந்தன் குறுமொழி கேளாசிடன் பாவத்தை தீராதித்த பயனில்லை இருந்தும் ஏழும் தானே குண்டுக்குள்ளே வெள்ளி மூக்கனே விநாயகனே சரணம் இருக்காங்க. அல்லல்வம் அல்வினையும் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவும் போகாதிரமும் நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தில் வீட்டு இருக்கும் செல்ல கணபதியை கைதொழுத காளி என்று பாடுனேனே. விநாயகனை திருப்பண வேலமோத்தனை ஞானமுதல்வனை விநாயகனை திருப்பண சொல்லியிருக்காங்களா? தேவையில்லாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். இப்போ நமக்கு தெரியும் எல்லாம் தெரியும். குக்களை பிடித்து நாவல் கூட அடித்து வைத்து மிக்கதோல் மச்ச பூசி மிகுதோல் செய்யலாம். அக்களும் வேறு தாமதம் புண்ணு உண்டாகுமே. குக்களே குழந்தை பெரியதாகுமோ? உன்னை கூப்பிடா வரைய ஒரு ரசீரு பேசாம அதெல்லாம் கடக்க மாட்டாம வந்து சேருது. பேசு. என்ன நிக்கிறீங்க தெரியலையா? முள்ளம்பெரும்பு கோயில் உடம்பை ஆலயம் தெல்ல திறந்திருக்க ஜீவனை சிவலிங்கம் இருக்காங்க. நம சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுது வெண்ணெஞ்சு லிங்காதான் தாள் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தந்தாள் வாழ்க ஆகவும் ஆகிய நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க ஏகனான ஏகனி இறைவனடி வாழ்க என்று பாடுவேனே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பாடிய கலைஞன் வள்ளல் பெருமான் சொல்லி வைக்கலையா? மாசில் வினையும் மாலை மதியும் வீசு தண்டல வீங்கல வேணல் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலேன்னு பாடுகிறேனே. முத்தத்திரு பத்தித்திரை அத்திக்கிற சத்திச்சரண முத்துக்குரு முத்துக்குரு என போதும் அத்திக்கிற சத்திச்சரண முத்துக்குரு முத்துக்குரு பெருமாளை 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 சொல்லி வைக்கலையா? பெருமாளுக்கு எங்கேயா பாடினாங்க? திருப்பு ஓடி 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 உட்கார்ந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் கடந்து போய் வாடி 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 ஓடு வந்தால் கோடி கோடி ஓடி ஓடி என்னது ஓடி என்று பாடி வைத்தார்களே. கர 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 கவலல் கவலன் பர 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 பரனோடி முனியன் மர 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 மாமியார் ஏறவே. ஏய் மாமி மாமியார் ஏன் பேசுற? தெரியாம ஏறிட்டேன். ஐ அம் சாரி.
காயம் எது வையடா வெறும் காட்டு எடுத்த வையடா மாயவனால் குயவன் செய்த மண்பாண்ட ஓடறான் பாடுறேன் பாடு கேட்க நோக்க நோக்க பார்க்க பாம்பு தாக்க தடவன் இருக்காங்க பேசி பொன்னின் மணி கிண்கிணி சிலம்பலி புலம்ப மின்னமணி மேகலில் வெண்ணன் ஒளிப்பு சின்ன மலர் கொண்டு சில செடிகள் சொல்ல அன்னமின் நல்ல என வாமன உரைத்தார் என்று பாடுவார்களே பாடு சச்சி நோக்க தரவோனா சுத்தருக்கு செங்கேரி விழா கடகடன கடுக்கா சாமியா நீ என்ன பெரிய புடு ஏய் பேசியா என்னையா நீ கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க யாரியா சொல்லு மாயன்மை காடுகளும் சேயன்மை மேலுலகம் வேந்தமை திமிழும் வருண்மையை பெருமணங்களும் உள்ளே குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை என்று சொல்ல முடியாது சொல்ல மட்டுமே என்று பாடுவேனே பாடு தத்தித தாது தூது தத்தித தர்த்தில போட்டு துருத்தி சும்மாரியா புடிச்சு ஏய் மறுபடியும் கற்பும் காவம் நட்பார்களும் மெல்லியர் புறந்தி உணர்ந்து சுற்றும் சுற்றவும் என்ன கிளவோல் மாண்புகள் என்று பாடி வைத்தார்களே புத்தவளை போன மதனான்கை புத்தவனம் காத்தவளை பெண் கறந்தவளை கரை கண்டனுக்கு முத்தவளை என்று மூவா முதல் கிளையவளை மாத்தவளை உன்னை அன்றி மற்றதையும் வந்திப்பது என்று பாடுகிறேனே பாடு சுப்பா இருக்குன்னு வராது அது நீ பேசுற திருக்குறள் அப்படி வராது துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழைன்னு தான் குறள் இருக்கு ஒரு துப்பாய் தேவ நீலமா போச்சு விடி அகர முதல் எழுத்தலாம் ஆதிபுரம் முதற்றே உலகு என்று பாடி வைத்தார்களே செல்வத்தில் செல்வ செவிச்சில சொல்லத்துல எல்லாம் தலையில போட்டு விதி தலையில ஓட்ட விதி எங்கே குறள் எழுதினார் வள்ளுவர் நீ பேசி அடிப்பாடாத கட்டதனாலாய வேணுன்கள் வாளறிவு நட்டா தொழார் என்ன என்று பாடி வைத்தார்களே எப்பொருள் யார் வைக்கப்பட அப்புறம் மேய்ப்பை காண்பது இருக்காங்க அப்படி பேசு மலர்மை செய்யலாம் மாடி சேர்ந்தார்கள் நிலம் நீடு வாழ்வார் என்று வாழ்வாரே கற்க கசர கட்டவை யாண்டு விட்டு போயில இருக்காங்க அது வேற குறள் இது வேற குறள் கற்க கற்றவர் கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகுந்த ஒரு குறள் சொல்றேன் பெரிய கிடையாது ரெண்டு குறளை ஒண்ணா சேர்த்து அடிக்கிறான் பாரு அவன் தான் பெரிய ஆளு உடுக்கை இழந்தவன் கைவுல ஆங்கிய இடுக்கன் களைவதாம் நட்பு என்று பாடுவேனே பாடு யாரு புடுக்க ஏய் உடுக்கை பாடு ஒழுக்க விழுப்பத்தாரா ஒழுக்க உயிரினை முடிச்சிட்டு ஓம்ப படம் புடிச்சுக்கிட்ட வார்த்தையால் வராதியா அட விடியா ஈன்ற பொழுதின் பெருதுக்கும் தன் மகனை சான்ற என கேட்ட தாய் என்று பாடுவேனே பாடு காண மயிலாட கடன் வந்து மேலாட வாங்கிய கொண்டாட கொடுத்தே நான் இங்க திண்டாட மளிகை கடை செட்டியாருக்கு தப்பிச்சுக்கிட்டு கிடக்குறாரு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயன்னு அஞ்சப்படும் என்று பாடுவேன் பாடு கொடுத்தாரா கொடுத்தான் யாருக்கா கொடுத்தா உனக்கு மூலமா கொடுத்தா இந்த ஊருக்கெல்லாம் கொடுத்தாரு பொய்யாமை ஆட்டின் அரம்பரை செய்யாம நன்றி என்று பாடி வைத்தார் பாடு ஏ பேர் படையப்பா இளவட்ட நடையப்பா இன்னும் நாளைக்கு சின்னிட்டு வடையப்பா இருக்காங்க இது குறளும் கிடையாது குறளும் கிடையாது கவியும் கிடையாது பேசாம இருக்கு உழுதுண்டு வாழ்வார் மற்றவெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று பாடுவார்களே பாடு அறுது மானியல் வாங்கி சாப்பிடுவது அந்த சரக்கு கிடைக்கிட்டால் எம்சி வாங்கி சாப்பிடுவது அதை விட அறுது ஓப்பக்குள்ளையும் அணிச்ச முகந்திருந்து நோக்கக்குள்ளையும் இருந்து என்று பாடி வைத்தார்களே பாடு ஐயோ ஆனந்தமே ஐயோ உன்னை சந்திக்குமா பெரும் துன்பம் இது குறளும் கிடையாது இது கவியும் கிடையாது ஏயா கத்திர பேசியா சங்கம் முழங்க விட இதில் பொழுதுலாம் முடியாது திங்கள் உறங்கும் புல் உறங்கும் சில காலம் உறங்கும் ராக்காலவன் கண்கள் இரண்டும் உறங்காத என்று பாடி வைத்தார்களே பாடு சங்கர் எங்களும் சங்கனாக்கு சங்க அருள் உன்னை போல சங்கனைக்கு வாழ்ந்ததில்லை இருக்காங்க ஏய் இந்த குறளும் இல்லை எதுவுமே இல்லை ஐயா யாருக்கா தெரியும் பேசியா அகரமாகி அதிகமாகி அயனமாகி அரியனமாகி அரணமாகி ஒருமேல இகரமாகி எவனுமாகி இனிமையாகி ஒருவனை இருள் மீதில் ஈரமால இறந்த முடியும் அற வேணும் அங்கு பாடுவானே பாடு கலைப்படித்தாயா அங்க கொஞ்ச நேரம் உண்பிள்ள பெண்களுக்கு என்ன செல் நம்பர் தந்தாயா இல்ல அந்த பிள்ளை நம்பரை வாங்கிட்டா நீ எனக்கு தந்தாயா மாமனா மச்சானா யாருடன் பேசுகிற கவி ஊரு பூதி பாரு ஏய் குழல் இனிதி யாழ் இனிதி என்பத மக்கள் மறுபடி சொல் கேளாது என்று பாடி வைத்தார் வெள்ளூர் பெதுவை பாடு ராமா ஒருவனுக்கு ஒரு கவி தெரியல என்றால் பக்கத்தில் இப்ப மூடிட்டு சும்மா இருக்கு மாதிரி 1960 அவை பிராட்டி கூறியிருக்கார்கள் சொல்லலாம் உலகுதிரை புனர்வை இளங்கன முத்தாடு முற்றமெங்கு வரந்து சிற்றிலை கொண்டு வந்து கிழங்குகளை வேண்டு வளமாடு இடிப்போம் கும்பரியும் கொம்படி வேம்புத்தினை இடிப்போம் என்று பாடி வைத்தார்களே பாடு அரை கிலோ வச்சு வெங்காயம் இருக்கு வெள்ளை பூண்டு இருக்கு நான் வியாபாரத்துக்கு போறேன் எனக்கு இதுக்கு மேல வெள்ளை பூண்டு மலை பூண்டு தர பூண்டு வெள்ளை பூண்டு வானர மலை தனியே தூக்கணும் தானே ரீசோ தாண்டி பித்திடும் ஞானவர்களின் நவீன நூல்கள் ஈனருக்கு உரைத்து இதராகுமே என்று பாடி வைத்தார்களே பாடு ஓடா சைக்கிள் உட்கார முடியாது சரி பழைய மிச்சி வாங்கிக்கிறேன் பழைய கிரைண்டர் வாங்கிக்கிறேன் பழைய பட்டுச்சேலை வாங்கிக்கிறேன் நீ விடுங்க உங்களை இல்லை சாமி வெள்ளத்தால் அழியாது வெந்தலால் வேகாது வேந்தனால் உள்ளத்தால் இயலாது கொடுத்தால் நிறைவேறிய குறைபடாது என்று பாடி வைத்தார்களே பாடு நான் ஒரு கவி வச்சிருக்கேன் அதெல்லாம் பேசினா நீ செத்திருவேன் என்ன கவியா மரண அறிவிப்பு ஏய் அம்மா யார் நீ அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சூர்யா நீ அரிசி வாங்க போனியா சீனி வாங்க போனியா சக்கரை வாங்க போனியா எல்லாம் கேட்கல அரிசி வாங்க போனியா சீனி வாங்க போனியா யார் நீ நாரதர் நீங்க ஆனா சாமி ஆமாங்க உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டு மற்றற்ற மகிழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கணும்ல நல்லா பாடுறீங்க நல்லா பேசுறீங்க சரி நல்லா அருமையா பண்ணி அண்ணன் உள்ள வந்து நாரதர் கலக்கிட்டாரியா பாட்டு சூப்பரியா அப்படின்னாரு நல்லா பாடுற நல்லா பேசுற சரி நல்லா படிச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டு ஆமா எல்லாம் படிச்சிருக்கேன் ஆமா இதெல்லாம் நல்லா தான் இருக்கு அந்த பொம்பளைக்கு உனக்கு தொடர்பு இருக்காம உண்மையா ஏய் என்னைய மாடிப்படியிலேருந்து மேலே ஏற்றி விட்டு பிடிச்சி தள்ளுற மாதிரி பண்ற பொம்பளைக்கு எனக்கு தொடர்பு இருக்கா பேப்பர்ல போட்டுருந்தாங்க என்னையா நீ பேசுற ஒட்ட மொட்டையா பேசுற எப்படி அப்படிலாம் கிடையாது எதுவும் தொடர்புலாம் எதுவும் இல்லையே எனக்கு சாவித்திரி பேரை சொன்னா தனி சாவித்திரியா நான் தான்
ஒத்துக்குச்சு. ஒத்துக்கிருச்சுல? சரியா முடிச்சோம். நான் 2 முட்டையும் கேட்டேன், ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு கேட்டீங்க? சாவித்திரி சாவுத்திரி தான். நீ போன மேட்டருக்கு தான் நானும் கேட்டேன். அதான் அவங்க வீட்டுல ஆளு வந்தாங்களா? அட புருஷன் செத்து போயிட்டான் ஐயா. ஐயோ, நான் போற நேரம் 4 பேர் இருந்துட்டாங்க. செவுரு தாண்டி விட முடியல. பேண்டை பிடிச்சி எழுத்து அடிச்சு விட்டாங்க. சைசாண்டி புருஷன் செத்த நேரம் போயிருக்காங்க. சாவித்திரி அப்பதான் போகணும். கிழட்டு முண்டை எப்படி சம்பாதி பருவமா இருந்துச்சியா? பருவம். ஆமா, சாவுத்திரி தானே சொல்ற? நீ எதை சாவித்திரி சொல்ற? சத்தியவான் மனைவி சாவுத்திரி. ஐயோ, நான் நாட்டாச்சம்பட்டி சாவித்திரியானு. சரி, அந்த அம்மா கல்யாணம் ஆச்சு. ஆமா. உங்களுக்கு ஆச்சா இல்லையா? ஆகலங்க. ஏன்? ஆசை இல்ல, அப்புறம் எங்கிட்ட ஆகும்? ஆசை இல்ல. இல்ல. எந்த ஆசை இல்ல? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசையுமே இல்ல. பொம்பளை ஆசை எதுவுமே இல்ல. வெறுத்துட்டேன். 3 அறுத்து விட்டியா? அறுத்து விட்டேன் நான் சொன்னேன். அப்ப வெறுத்து விட்டேன். இல்ல, பொம்பளை ஆசை இல்லைங்கிறீங்களே. ஆமா. பிறக்கும் போதே 3 முளைக்கொட்டையா அப்படியே வா? இல்ல. ஆமா, அப்பையில இருந்து ஆசை இல்ல. அப்போ இல்ல, 3மே இல்ல. எந்த ஆசையுமே இல்ல. ஆசை இல்லைன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். சங்கடமா இருக்குல்ல? ஏஜாமி, பொம்பளை ஆசை இல்லைங்கிறீங்களே. ஆமா. 30 ரவில இது கல்யாணம். 52 உண்டாட்டி கட்டினேன். உனக்கெல்லாம் ஏச்சு வரல? ஏய், எனக்கு ஏன் வருது? முதல்ல வராது. 52 முன்னாடி கட்டினியே. ஆமா. ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போவியா, 2 வீட்டுக்கா? அப்படி போக முடியுமாயா? 3.25 நாளிகையில். அப்பவே 3.25 நாளிகையில் எல்லாரும் வீட்டுக்கும் 60 பிள்ளைய பெற்றெடுத்தேன். அப்ப அடி மாத்திரை எத்தனை போட்டிருப்பேன்? மாத்திரை என்கின்ற பொழுது எனக்கு ஞாபகம் வருது. 2 மாத்திரை, நெடில், குறில், அதை சொல்றீங்களே? ஆமாமா, நெடில வர்றதுக்கு மாத்திரை போட்டு. நெடில்னா 2 மாத்திரை. ஆமாமா, ஒரு மாத்திரை, அரை மாத்திரை. 1/2 கிலோ போறதுக்கு மாத்திரை போட்டுதான் ஆகணும். 52 சமாளிக்கணும்ல. என்ன மேன்மையானது மாத்திரை பத்தி பேசுறீங்க? மேலே ஏறும்போது மாத்திரை தேவைதான். ஏன் சாமி? என்னங்க பிள்ளை குட்டி எது? யாருக்கு? எனக்கா? 60 உள்ள வெத்தெடுத்தேன். எலெக்ஷன் வேற வருது. ஓட்டுக்கு 500 ரூபா வசூல் பண்ணாலும் முடிஞ்சு. யாருக்கு? பணக்காரனா வந்துடலாம். ஏன் எங்களுக்குலாம் அங்க இந்திரன் ஒரு ஆளே தலை. அங்க காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்கயா. அங்க எலெக்ஷன் வைக்க மாட்டாங்க. இல்ல இந்திரன் தான் தலைவர். அங்க இந்த மாதிரி காசெல்லாம் 500 ரூபா காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்கவே முடியாது. இங்க ஆதார் அட்டை எதுவும் வச்சிருக்கீங்களா? ஆதார் அட்டையா? ஓட்டு ஐடியில பேர் வர மாட்டேங்குது. அப்ப எல்லாருக்கும் அது என்ன? அது வேற ரேகை வேற விழுக மாட்டேங்குது. இது என்னது அப்படின்னா என்னையா அப்படி சொல்றது? எனக்கு எதுவுமே விளங்கவில்லையே. இங்க உங்க நாட்டுல அப்படிலாம் இல்ல? எதுவுமே எதுவுமே கிடையாது. இப்ப பொம்பளை ஆசை எதுவும் இல்லப்பா. இல்லன்னு மறுபடியும் இங்கனே பிடிச்சி கையடியா. ஏன் சாமி? என்னையா? பொம்பளை ஆசை இல்லையே. இல்ல. இந்த கட்டி வச்சு என்ன பண்றீங்க? இந்த கட்டையை வச்சு என்ன செய்யறேன்? அடிக்கிறேன். அப்படி அடிச்சுக்க. அப்பதான் லேடிஸ் பிரச்சனை வரா. நம்ம பாட்டுக்கு அடிச்சுக்கலாம். இந்த கையில நான் பாட்டுக்கு அடிப்பேன். எந்த கையில அடிப்பேன்? இந்த கையில அடிப்பேன். அப்படி இந்த கையில எனக்கு தோதப்பட்ட நேரத்துக்கு இந்த கையில மாத்தி அடிச்சுக்கிறேன். அடி ஜவுரிய வாங்க அடி நொறுக்கி யாரும் கேட்க முடியாது. உடம்பு வீக்கா போகும்போது எனக்கு ஒரு சந்தேகம். ஏய், நான் கட்டி வச்சு அடிக்கிறீங்களே, புலங்கரட புண்ணா என்ன போயிடாதா? ஒன்னும் ஆகல. ஒன்னும் ஆகல. இப்ப உங்களுக்கு பொம்பளை மேல சரி இல்லப்பா. சின்னூண்டு இல்ல? ஏய், சின்னூண்டு கிடையாது. ஏன் இப்படி கடுப்புண்டாயி? கடுப்பு உண்டாகின்னு சொல்லுங்க. இல்ல விடுங்க, பொம்பளை பத்தி பேச நீங்க வெறுப்பு உண்டாகி. ஏய், வெறுப்பு உண்டாகி உனக்கு அது நினைப்பு உண்டாக. ஏய், நினைப்பு உண்டாகலன்னு சொல்லியா? விடுங்க சாமி, நம்ம பேச்சுவார்த்தை கசப்பு உண்டாகாம. கசப்பு உண்டாகிற மாதிரி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப சந்தோஷம் சாமி. உங்களை பத்தி நன்றாக தெரிந்து கொண்டேன். சரி, என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிந்து கொள்ள ஆவல் படுகிறேன். நல்லா படுங்க சாமி. ஏய், ஆவல் படுங்க. ஆசைப்படுகிறேன். ஆவலாக இருக்கிற தங்களை பத்தி தெரிந்து கொள்ள. தாங்கள் யார்? என் குடும்ப கதையை சொல்லிடுறேன் சாமி. தாராளமாக சொல்லுங்கள். எங்க அப்பா பேர் நம்பிராஜ். சரி. எங்க அம்மா பேர் நங்க மோனி. சரி. 2 பேருக்கும் திருமணம் நடந்து. சரி. முதல் ரவுண்டு ஓட்டியிருப்பார் போல இருக்கு. அப்படின்னா முத பிள்ளை. சரி. ஆம்பளை பிள்ளை. 2ஆவது ரவுண்டு ஓட்டியிருப்பார் போல இருக்கு. அதுவும் ஆம்பளை பிள்ளை. தொடர்ந்து 7 பிள்ளையுமே ஆம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு. 7 பிள்ளைகளும் சொல்லு. ஆமா சாமி. 7 பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையாவே இருக்கு. பொம்பளை பிள்ளை மேல எங்க அப்பாவுக்கு ஒரு நோக்கம். ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா ஆசையா வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லு. பொம்பளை பிள்ளை மேல நோக்கம் என்ன? நோக்கம் பொம்பளை பிள்ளையவே நோக்கமா? ஏய், இங்க வாயா. அங்க ஓச்சல இங்க வா. அப்ப என்ன போச்சு? 7க்கு மேல எங்க அப்பாவுக்கு செயல்பாடு வேற இல்ல. சரி. பேசாம மூடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது. வயசாயிருச்சு. தேவையில்லாம சின்ன வீடு வேற வச்சு. சின்ன வீடு வச்சாரு எங்க? எங்க அப்பா அந்த பொம்பளைக்கு சுத்தமா பிள்ளையே இல்லைன்னு சொல்லு. அதையே பூவை மட்டும் சொல்லிட்டு மத்த எழுத்த மறைச்சிடுற. சுத்தமா
இல்லையா எது புள்ளையே இல்லையா ஏய் எது புள்ளையா இல்லன்னு சொல்லி வேற மாதிரி ஆனா அந்த புள்ளையா சொல்லி ஏய். புள்ளையில இருந்து கிடக்குறேன் ஏய் ரெண்டாவது மனைவி ரெண்டாவது கல்யாணம் பண்ணார்ல ஆமா சாமி அந்த அந்த பெண்ணுக்கு பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல இல்ல எங்க சின்னாயி பார்த்துச்சு ஆ, அவளுக்கு மட்டும் 7 பிள்ளை இருக்கு நம்மளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு ஆ. ஆ, எங்க சின்னாயி அவங்கள எவனா ஒருத்தனை கொல்லணுமே முடிவு பண்ணி சரி எங்க சின்னாயி என்னைய கொல்லணும்னே முடிவு பண்ணி சரி தலைவலி வந்த மாதிரி நடிச்சு ஆ. புளிப்பால் கொண்டு வந்து கொடுத்தா தான் தலைவலி தெரியும்னு என்னைய பிளி வேட்டைக்கு அனுப்பிட்டாங்க இது என்ன கதைடா அது என்ன சொல்லிட்டு இருக்க ஐயப்பனுக்கு நடந்த கதையை நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ ஏன் கதை மாதிரி தான் ஐயப்பன் கதை ஏய் இருக்கு ஐயப்பன் நடந்த கதையை நீ சொல்லிக்கிட்டு இருக்க ஐயப்ப எப்போ விழாள் நீ எப்போ விழாள் யோ நீ என்ன பிள்ளை நினைக்கிற என்ன நீ சம்மந்தம் அவர் கதை சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி ஏத்துக்க முடியுமா நீ எந்த பிள்ளைய சொல்ற எந்த புலி காட்டுல வாழக்கூடிய தேசிய விலங்கு அது இல்ல இந்த கொட்டையை கரைச்சு குழம்புல போடுவாங்கல்ல ஏய். சீ, இது கொட்டையை எடுத்துட்டு புளிய கரைச்சு அந்த புளி கொட்டையை கரைச்சு கை என் கீழே கொட்டையை கரைச்சு இப்படி சொல்ல வேண்டியதானே இவ்வளவு நேரம் இப்படி தானே பேசிக்கிட்டு இருந்தேன் இது என்ன தாவாங்கொட்டைன்னு சொல்லுவாங்க தாவங்கொட்டை எங்க இருக்கு மேல இருக்கு ஏய், என்னையா இது மண்டை ஆமா மண்டை கீழே என்ன தாவாங்கொட்டை கொட்டை எங்க இருக்கு கீழே ஏய் அப்போ கீழே வச்சு சொல்லுவாங்க அப்ப என்ன ஆகி போச்சு நீ நினைக்கிற புலி வேற இல்லை அந்த புலி வேட்டைக்கு போனோம் ஆ. புலி நம்ம கொட்டையை கரைச்சிடும் ஏய் அதனால அதனால இப்ப என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கே தெரியல நான் ஒரு கதை சொல்றேன் நீ இழுன்னு கேட்டுக்கிட்டு தாவாங்கொட்டை தாவாங்கொட்டை போயிட்டு போய் சாமி அப்ப 7 பிள்ளைகள் அது முடிஞ்சிருச்சு இப்போ அந்த புலி வேட்டைக்கு போனது இந்த புலி வேட்டை அந்த புலி வேட்டையோட முடிஞ்சு வச்சு சாமி சரி சரி அப்ப வேட்டைக்கு போன இடத்துல வள்ளிக்கிழங்கு நோண்டி இடற பள்ளத்துல இருந்து ஒரு சிறு குழந்தை கத்தியது குகா குகா என்று அந்த குழந்தையை எடுத்து இப்ப நாங்க பாராட்டி சீரவட்டி பாராட்டி சீராட்டி சரி இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்க திணை காவல் செய்து கொண்டு சந்தோஷம் மற்ற மகிழ்ச்சி கருந்தினை செந்தினை என்று 2 திணை கருந்தினை எங்களுக்கும் செந்தினை செந்தில் வடி வேலனுக்கும் அருமையா பேசுறீங்களே ஆமா சார் சரி ஒரு பிள்ளை சத்தத்தை தான் ஒரு பிள்ளைன்னு சொன்னோன்னா உங்க தங்கச்சின்னு சொல்லிட்டீங்க ஆனா இன்னொரு பிள்ளை சத்தம் எனக்கு கேட்டுச்சு அது இன்னொரு பிள்ளை எனக்கு ஆளா இல்ல விங்களுக்கு ஆளானே தெரியல இவர் அதுல அவரு தான் கூட்டு சரி அப்ப அந்த பிள்ளை இத்தனை பேர் இருக்கும்போது இப்ப நான் பண்றது இல்லையா நல்லா செய் கூட்டிட்டு வந்து விடுங்க சாப்பிடு உனக்கு உடம்பு வீக்கா இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் எதுக்கியா 52 பொண்டாட்டி எட்டி இருக்கிறேன் அதுவும் இல்லாம இந்த பிள்ளைய வேற நோக்குறேன் நான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொன்னேன் நீ என்னமோ பண்ணு ஆசி வழங்க வேண்டும் நீ ஆசிரியர் வழங்கினாலும் சரி அந்த பிள்ளைய ஆசிரமத்தை கூட்டிட்டு போய் புள்ள கொடுத்தாலும் சரி அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் ஆசி வழங்க வேண்டும் இதோ அழைத்து வருகிறேன் அழைத்து வாருங்க ஏன் சாமி சுத்தமாவே இல்லை ஏ சொப்பன சுந்தரி எவா சாமியோட சொப்பனத்துல அம்மனம்மாவே வர்றியா நீ கடைசி வரைக்கும் ரூம் பாய் வேலை தான் பார்க்கணும் போ ஆமா ஆமா அப்படி ஒண்ணு எதுக்கு இருந்தாலும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க வாமா வா சப்பன சுந்தரி சொப்பன சுந்தரி உன்னை எத்தனை ஆட்டி தான் நான் கூப்பிடுறது சப்பன சுந்தரின்னு பேரா இருக்கு வாமா சப்பன சுந்தரி வாடி வா வாடியோட வந்தாலும் மானே மயிலே மரகத குயிலே தேனே நான் பாடத்தெம்மாகே பூவே பொழுதே பொன்
என்னையா பண்ண? தூங்காம இந்த கண்ணி துடிச்சாலே இந்த உலகு மலை காத்து ஓரமாவா ஏதோ நினைவுதான் என்ன சுத்தி இருக்குது என்னோட மனசுதான் கண்டபடி துடிக்குது உலகு மலை லபக்கு திருட்டு திருட்டு சொல்லவா அத்தாச்சி சொல்லவா சொல்றா மாமா என்னத்த மாமா சொல்லவான்னு கேக்குறாங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள மேட்ரை சொல்லவா வாங்க சாமி வந்து சொல்லுங்க ஆகா மாமா இந்த நெளிவை இனி நம்ம இல்ல மாமா தலைவர் ஆரம்பிச்சுட்டார் எவனாலையும் தடுக்க முடியாதுடா. மாமா நான் அவர்கிட்ட போட்டுமா? இல்ல இதெல்லாம் முடியும் என்கிட்ட கேட்டுட்டா போனே போ இல்ல மாமா இப்பதானே இவர் வந்திருக்காரு போட்டுமா? போடு 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 பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வல்கி விழலாமா? குதிரை கிளம்பிருச்சு கடவை 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 வேண்டாமா? தாளத்தை வச்சா நச்சிருவேன் எதனே நினைக்க போற? ஏங்க மாமா அவரை சொல்றீங்க? மாமா நீங்க போவீங்களா மாமா? உங்க வேலை முடிஞ்சிருச்சா? ஆமா கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் இப்ப 4 ரூபாய் ஆயிடுச்சு கொஞ்சம் அனுசரிச்சு போமா. ஆடி பாடி சரிண்ணே. ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு. ஆமா மாமா அப்ப குலப்பண்பு வராத வரவேற்று உமக்கு ஆ. என்னோட என்னுடைய என்னடா நடக்குது இங்க? என்னுடைய வாழ் மஞ்சப்பொடி தேக்கையிலே நெஞ்ச தொட்டு தேய்ச்ச ஏய் 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 நெஞ்சு எங்க இருக்கு? இங்க மேல கொண்டு வரீங்களா கை கீழே அது நெஞ்சு. இது ஏய் ஏய் வேணாம் வேணாம். தண்ணி தொட்ட பாகம் எல்லாம் இந்த கண்ணன் தொடும் காலம் எப்போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு உள்ள மஞ்சப்பொடி தேக்கையிலே தொட்டு தேய்ச்ச உள்ள தண்ணி தொட்ட பாகம் எல்லாம் இந்த கண்ணன் தொடும் காலம் எப்போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு உள்ள மஞ்சப்பொடி தேக்கையிலே இடிந்த தொட்டு தேய்ச்ச உள்ள தாரடிக்கு யோகமடி தொட்டு மல்லி பூவுக்கு ஒரு நேரமடி விட்டாக்கை ஏறுதொரு பாரமடி தொட்டு தொட்டு சேர்ந்த பின்பு தீருமடி உன்னோட கையாக நானும் மாறி உன்னோட பூவோட கூடி நாடி வாராத காயோ தேடி கண்ணே நானே பாங்கு பாடி ஒன்னா தேர வந்தா போதும் ஏறும் மோகம் தானா தீரும் மஞ்சப்பொடி தேக்கையிலே நெஞ்ச தொட்டு பேச்ச புள்ளே.
ஒண்ணு பூத்ததென்ன பூவுக்குள்ளதே கேமரா அடியில வச்சுட்டா பிள்ளைன்னா போச்சு. அப்ப பளிச்சுன்னு தெரியுமா? கேமரா போச்சு மறுபடியும். டேய் என்ன ரெண்டு பேரும் தூக்கி காமிச்சிட்டு இருக்கீங்க? முட்டான முட்டு ஒண்ணு பூத்ததென்ன பூவுக்குள்ள தேடு வந்து சேர்ந்ததென்ன தேடாரே உன்னுதேடு வந்ததென்ன தேடெடுத்து நடந்த நேரம் என்ன உன்னோட பூமேனி ஓடும் உன்னோட பூமேனி ஓடும் தேர் இப்போது ஊர்கோடு ஊரு பன்னீர் பூவாக தூவும் போது வந்தாங்களான கூறு கையும் கையும் கூடும் நேரம் காதல் ராகம் காட்டும் பாடும் மஞ்சப்பொடி தேக்கையிலே இந்த தொட்டு தேச்சமுள்ள கண்ணி தொட்டு ராகமெல்லாம் தென்னன் தோடும் ஆளுமை பூ கண்ணனுக்கு நல்லவன். உன் கடைசி ஆசை இதுல இழுத்துக்கிட்டு சாக போறேன். இழுத்துக்கிட்டு சாக போறான். எட்டல நானே குட்டை என்னையோட குட்டையா இருக்காப்ல. எட்டாது. சரி வாழ்க வளம் நீடூடி வாழ்க. அடுத்த காவல் யார் இருக்கிறது? தங்கச்சி வள்ளி. அழைத்து வாருங்கள் ஆசி வழங்குவதற்கு. தங்கச்சி போங்க ரெண்டு பேரும் போலாம். மாமா போட்டுமா? ரெண்டு பேரும் போலாம். பாலே அங்கம் ஒரு மாகமாய் அமைந்த அங்கம் ஒரு மாகமாய் அமைந்த எட்டாயே ஆனந்த மாமலையே தேன் மதுரை கனியே ஆனந்த மாமலையே தேன் மதுரை கனியே மங்கள குங்குமத்தை மயந்திடும் அம்மையே பண்ண சேட்டையை பூரா நான் அங்கிருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி சரி சரி. எனக்கு தெரியாம பண்றேன்னு நினைச்சிட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சுதான் பண்றாப்ல. ஏய் நான் தான் பார்த்துக்கிட்டே இருக்கேனே. தங்கச்சி கண்ணு முன்னாடி எதையும் செய்ய மாட்டோம். அதனால தான் மறைஞ்சிட்டு பண்றீங்களா நீங்க? ஏய் 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 அண்ணனா நீ? சரி
சரி இருக்கட்டும். இனி அழைத்த காரணம் என்ன? மகாமுனிவர் நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். அழைத்து வாருங்கள். இப்படி இது நல்லா இருக்கே. வாங்க சாமி. சுவாமி பணிவான வணக்கங்கள். நாங்க ரெண்டு நீங்க ரெண்டு பேரும் ஏய் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அண்ணே நீங்க ஏன் நெளியறீங்க? அந்த பிள்ளையே நெளியல, நீங்க ஏன் நெளியறீங்க? என்ன பிடிச்சு போறா அவர் ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே, ஏழு சுரங்களில் இசைப்பவனே, ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே, ஈரேழு உலகம் செல்பவரே, ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே, யாழிசை வாணியில் முதல்வரே, யாழிசை வாணியில் முதல்வரே, யாழிசை வாணியில் முதல்வரே, ஆகம வேத புராணிகரே, ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே, சப்த சுரஞான கித்தகரே, சாகித்யலய கோல தத்துவரே, சப்த சுரஞான வித்தகரே, கான வித்தகரே, சப்த சுரஞான கித்தகரே, சாகித்யலய கோல தத்துவரே, கற்பனை கெட்டாத கலைமா மன்னரே, கற்பனை கெட்டாத கலைமா மன்னரே, ஞானேசே ஞான போதகரே, ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே, இசைப்பவரே, இசைப்பவரே. சுவாமி பணிவான வணக்கங்கள். வாருங்கள், நல்லாசி தாருங்கள். குரல் துத்தம் கைக்கிளை உழை இனி விளரி தாரம் என்று சொல்லக்கூடிய ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே, சட்சமம் ரிஷபம் காந்தாரம் அத்திவம் பஞ்சமம் தைவதம் நிஷாதம், ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே, சரி க ம ப க நீ, ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே, சொல்லுக்கு அகஸ்தியன் வில்லுக்கு விஜயன் பாட்டுக்கு நாரதர் என்ற அடிப்படையில் இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்த இசையிலே தங்களை நான் வரவேற்று இருக்கிறேன். வாருங்கள், நல்லா சித்தாருங்கள். வணக்கங்கள் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும். வாழ்க பெண்மகளே வளர்க. வெள்ளத்தால் அழியாது வெந்தரலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவழிய குறைபடாது, கள்ளத்தார் இவராலும் களவாட முடியாது, கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இறக்க உலகெங்கு பொருள் தேடி உழல்வதன் என்ற கல்வி செல்வத்தை நிலையாக கொண்டு கல்தோன்றி மண்தோன்ற காலத்திற்கெல்லாம் நீர்வாளோடு மூத்த குடி பிறந்தது தமிழ் என்ற தமிழ் இனம் போற்று தமிழ் மகளே நீர் வாழ்க வல்லாண்டு. கற்றது நாளாய பயனொன்கள் வாழறிவன் நற்றா தொலாரனின் என்ற வள்ளுவடி வாய்மொழிக்கு எனக்கு வரவேற்ற உமக்கு இந்த இடத்துல என்னை சார்பாக வாழ்த்து. மங்களமாகவே ஆழ்வாயம்மா, மங்களமாகவே வாழ்வாயம்மா, மணமங்களமாகவே வாழ்வாயம்மா, மாநிலத்தோர் புகழ்ந்து மாநிலத்தோர் புகழ்ந்து மகிழ்வாயம்மா, அம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா, திங்களனிந்த சிவ சங்கரனின் மகனா, திங்கள நின்ற சிவ சங்கரனின் மகளாம், செங்கதிர் வேளவனின் திருவருளாளடி, செங்கதிர் வேளவனின் திருவருளாளடி, மங்களமாகவே வாழ்வாயம்மா, மணமங்களமாகவே வாழ்வாயம்மா, நீ வாழ்க உன் குணமா உன் குடிவா
பணிவுக்குரிய இடமடைந்தால் பணிவுடன் இருக்க வேண்டும். சிறுமையான சுருக்கத்தில் தன் உயர்வை காக்க வேண்டும் என்ற முறையினோடு இடத்தினுடைய தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் இடத்தில் உங்களை பற்றிய விவரம் எனக்கு சகலவும் தெரிந்திருந்தாலும் கூட இந்த இடத்துல நீங்க என்ன உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பசித்திரு தனித்திரு விழித்திரு நார் வெள்ளலார் பிறந்தகை ஏன் சொன்னார் அப்படின்னா அவர் தான் சொல்றாரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வருந்தியாராம். அவர் தான் சொல்றாரு ஒரு மனிதனாக பிறந்தார் அப்படின்னா இது மூன்றுமே மிக முக்கியமானதுங்கிறாரு. பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னா என்ன? பசித்திருனா என்ன? ஒருவனாகப்பட்டவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எதுக்குடா பிறந்தோம் எதுக்குடா செத்தோன்னு இருக்கக்கூடாது. இறந்தாலும் இருந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் வாழ்ந்தான்னு ஊரே பேசணும் அப்படின்னா இதை மூன்றையும் கண்டிப்பாக கடைபிடிச்சாகணும். பசித்திருனா ஒரு மனிதனாக பிறந்தான் அப்படின்னா அறிவு பசியினோட இருக்க வேண்டும்ங்கிறாங்க. அறிவு பசியோடு இருக்க வேண்டும். தனித்திரு அப்படின்றா 100 பேர் இருந்தாலும் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து தனித்திருக்க வேண்டும்ங்கிறாங்க. விழித்திரு அப்படின்னா தூங்காம முழிச்சுக்கிட்டே இருக்கதா அப்படி இல்லை, விழிப்பு உணர்ச்சியோடு இருக்க வேண்டும். அதை பாருங்க, அந்த 3 வார்த்தைகளில் இருந்து முதல் எழுத்து எடுக்கணும். பசித்திருப்பா தனித்திருத்தா விழித்திருவி பதவின்னு கிட்டு. எவன் ஒருவனுக்கு பதவின்னு ஒன்று கிட்டுதோ அவனுக்கு என்ன ரொம்ப அவசியம் அப்படின்னா பணிவு ரொம்ப அவசியம். பணிவு மட்டும் இருந்தா அப்படின்னா அந்த பதவியில முழுமையா தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்றலாம் அப்படின்னா அது முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பதவியை பரிவோர செய்யறதுக்கெல்லாம் நிறைய ஆள் இருக்கு. அப்ப கூடவே என்ன இருக்கணும் அப்படின்னா பணிவு என்பது இருக்கணும், கூடவே சேர்ந்து துணிவாகப்பட்டது இருக்க வேணுங்கிறேன். அது மாதிரி இடத்தினுடைய தலைவி அப்படிங்கிற பதவியில் இருப்பீங்க, கண்டிப்பாக ரெண்டுமே இருக்கும் நினைக்கிறேன். இருந்தாலும் கதையின் முறைப்படி முதல் கட்ட விசாரணையை கேட்டு வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே